நம்ம பாடின பாடல்ல அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர்னு சொல்லி அழகான பாடல் அது. அதில் முதலாவது சரணத்தில் கடைசியிலிருந்து 4வது வரியில் இயேசு பெரியவர் அற்புதரே, உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. ஒருவேளை அவர் அற்புதர்னு சொல்லி அந்த பாடலில் பாடும் பொழுது அவர் அலைக்கடல் மேலே நடந்தவர், அகோர காற்றையும் அமைதிப்படுத்தியவர் சில நிறைய இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் யாருக்கு அவர் அற்புதம் சொல்லி பார்க்கும் பொழுது உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் அற்புதர். கார்த்திக் அழகா சாட்சி சொன்னான் இல்லையா, அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், பெரிய மாற்றங்கள். அதோடு கூட ஆண்டவர் அப்படிதான் செய்கிற தேவன். அதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் என்று சொன்ன உடனே நிறைய நேரத்தில் கடல் மேலே நடக்கணும், அந்த மாதிரி பெரிய காரியங்கள் தான் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதை விட பெரிய காரியம்னா நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அந்த அற்புதத்தை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கை அது அற்புதத்திலேயே ஒரு பெரிய அற்புதம் என்னன்னு சொன்னா மனிதனை மாற்றுகிற அற்புதம். மனிதன் மாற்றப்படுகிறது தான் அற்புதம். ஒன்றும் இல்லாததிலிருந்து தான் தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். எதுவுமே கிடையாது, ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தார். அதுதான் அற்புதம். கேவலமான மனிதனை தம்மை போல மாற்றுகிறார். மண்ணிலிருந்து உயிருள்ள மனிதனை உருவாக்கினார். இன்னைக்கு நம்மை அவர் மாற்றுகிறது தான் அது அற்புதம். இப்ப அற்புதத்திலே ஒரு பெரிய அற்புதம் என்னன்னு சொன்னா மனிதன் மாற்றப்படுவதுதான் அற்புதம். அதை விட பெரிய அற்புதம்லாம் வேற எதுவும் கிடையாது. தேவன் நம்மை மாற்றுகிறார். லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். ஆனால் மறுபடியும் செத்து போனான், சாகலையா? செத்து போனான், நிச்சயமா மரித்து போயிருப்பான். ஆனால் மாற்றப்பட்ட மனிதன் நித்திய காலமாய் அவன் மாற்றப்பட்டவன். யாரை போல வாழப்போகிறான்? அவரை போலவே வாழப்போகிறான், அவரோடு கூட வாழப்போகிறான். அதுதான் நிரந்தரமான ஒரு பெரிய அற்புதம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய சிந்தனைக்காக. ஆதியாகமம் 1வது அதிகாரம். தேவன் தான் எவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறவர் என்பதை அந்த முதல் அதிகாரத்திலே அவர் அழகாக சொல்லுகிறவராக இருக்கிறார். அதிலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். நமக்கு தெரிந்த காரியங்களானாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படி உண்மையாக இருக்கிறது என்பதை வாசிக்கலாம். 1வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இப்படிதான் வேதாகமம் ஆரம்பமாகிறது. எப்பொழுது சிருஷ்டித்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது, யார் சிருஷ்டித்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, எதை சிருஷ்டித்தார் என்றும் சொல்லி இருக்கிறது. எப்பொழுது சிருஷ்டித்தாராம்? ஆதி என்று சொன்னால் அது எப்பொழுது? காலம் குறிப்பிடப்பட முடியாது. மனிதர்கள் குறிப்பிட முயற்சி எடுக்கிறார், ஆனால் காலம் குறிப்பிடப்பட முடியாது. அது ஆதியிலே தேவன் இருந்தார் தான் வேதம் சொல்கிறது. அந்த ஆதியிலே அவர் எப்பொழுது இருந்தாரோ அப்பொழுது அதை சிருஷ்டித்தார், அப்பொழுது அவர் அதை செய்தார். யார் அதை செய்தது சொன்னால் தேவன் என்ற பதம் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் அதை செய்கிறவராக இருக்கிறார். எதை சிருஷ்டித்தார் என்று சொன்னால் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இன்னைக்கு நாம் பார்க்கிற வானம் என்று சொன்னால் ஒருவேளை ஓரளவுக்கு தான் நம்முடைய கண்களினாலே பார்க்க முடியும். ஆனால் பார்க்க முடியாத எல்லைகள் எல்லாம் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் இன்றைக்கு மனிதனுக்கு தெரியாத தூரங்கள் உண்டு, தெரியாத நட்சத்திரங்கள் உண்டு, தெரியாத அநேக காரியங்கள் இன்றைக்கு உண்டு. எல்லாவற்றையும் தேவன் எப்பொழுது சிருஷ்டித்தாராம்? ஆதியிலே சிருஷ்டித்தார். யார்தான் சிருஷ்டித்தது? தேவன் அதை சிருஷ்டித்தார். அவர் தான் எல்லாவற்றையும் செய்தவராக இருக்கிறார். சரியா? இப்ப 2வது வசனத்துக்கு வரும்பொழுது அங்கே பூமியை பற்றி ஒரு வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தில் மேல் இருள் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சிருஷ்டித்த இந்த பூமியை பற்றி ஒரு குறிப்பை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் ஏசாயா 40வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 40வது அதிகாரத்தில் அங்கே ஒரு குறிப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 40வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். எல்லாரும் எடுத்துக்கலாம். ஏசாயா 40வது அதிகாரம் 22வது வசனம். அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளைகளை போல் இருக்கிறார்கள். அந்த கம்பேரிசன் சொல்லப்பட்டிருக்கு. அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறாராம். பூமியின் குடிகள் எப்படி இருக்கிறாங்களா?
வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறாங்க. அப்ப ஒரு பூமியின் உருண்டியின் மேல் ஒரு உட்காரணும்னா அவர் எவ்வளவு பெரியவர். கம்பாரிசன் தான், ஒப்பிட்டு பார்க்கத்தக்கதாக தெய்வம் சொல்லுகிறார். நம்முடைய தெய்வன் அவ்வளவு பெரியவராக, அதனால பூமி உருண்டை மேல அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார்னு அர்த்தம் கிடையாது. அவர் அவ்வளவு பெரியவராக இருக்கிறார். மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்களா? வெட்டுக்கிளியை போல் இருக்கிறார்கள். அடுத்ததாக அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார். அந்த பூமியை மாத்திரம் குடியிருக்கிறதற்கான கூடாரமாக அவர் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு மனிதன் தேடி அலைகிறதுன்னா மனுஷன் வேற இடத்துல எங்க போய் வாழலாம் என்று சொல்லி. சந்திரனுக்கு போனா அங்க வாழ முடிந்ததான் சொன்னா வாழ முடியவில்லை. சந்திரனுக்கு போய் மனிதன் இறங்கின பொழுது வெறுமையை தான் பார்க்க முடிஞ்சு. மேடு பள்ளங்கள் இருந்தது, ஆனால் வெறுமையாக இருந்தது, அங்கே எதுவுமே இல்லை. அதான் அந்த முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, முதல் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த. ஒழுங்கின்மை என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் பூமியை அவ்வளவு அழகாக ஒழுங்காக அங்கே எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். மேடுகள் உண்டு, பள்ளங்கள் உண்டு, மலைகள் உண்டு. சில மலைகளை பார்த்தால் மண்ணினாலே தேவன் அது மலைகளாக அதை வைத்திருக்கிறார். சில மலைகள் முழுக்க முழுக்க பாறைகளாக இருக்கிறது. விலையுர்ந்த கற்கள் உள்ள மலைகளும் உண்டு, பள்ளங்கள் உண்டு, கடல்கள் ஆழங்கள் உண்டு. தேவன் இதெல்லாம் பூமியை மட்டும் அப்படியே மட்டமா உண்டாக்கியிருந்தா என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது சரிப்பட்டு வராது. தேவன் நமக்கு தண்ணீர் விழவும் அது ஓடவும் தக்கதாக மேடுகளையும் பள்ளங்களையும் வைத்திருக்கிறார், அழகாக படைத்திருக்கிறார். குளிர் பிரதேசங்கள் உண்டு, அங்கே வெப்பமான சூழ்நிலைகள் உண்டு. தேவன் அவ்வளவு அழகாக எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்திருக்கிறார். ஆனால் அதை அவர் அந்த பூமியை முதல்ல அது எப்படி இருந்ததாம்? ஒழுங்கில்லாததாக இருந்தது. மனிதன் வாழத்தக்கதாக அது ஒழுங்கில்லாததாக இருந்தது. அதோடு கூட அது வெறுமையாகவும் இருந்தது. இன்றைக்கு ஒருவேளை சந்திரன் எடுத்துக்கொண்டால் அது வெறுமையாக இருக்கிறது. அங்கே மனுஷன் வாழ முடியுமா என்று சொன்னால் வாழத்தக்கதாக அது அமைக்கப்படவில்லை. ஆனா இங்கே ஏசாயால வாசித்தோம், அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி, வானம் என்று சொல்வதை நான் பின்னதாக சொல்கிறேன், வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதுக்கான கூடாரமாக விரிக்கிறார். மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு இடமாக எதை உண்டாக்கினாராம்? இந்த பூமியை மட்டும் உருவாக்கினார். அதுதான் சிருஷ்டிப்பின் சரித்திரமாக இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாவற்றையும் தேவன் ஆதியிலே சிருஷ்டித்தார். ஆரம்பத்தில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டு இந்த பூமியை மாத்திரம் அவர் மனிதன் வாழத்தக்கதான ஒரு இடமாக அதை உருவாக்குகிறார். யாருக்காக தான்? நமக்காக. மனுஷன் இன்றைக்கு வேற இடத்துல வாழ்வதற்காக எவ்வளவு முயற்சி எடுக்கிறான், ஆனால் அங்கே வாழ முடியாது. அவன் பூமியில மட்டும்தான் வாழ முடியும். சந்திரனுக்கு போகும் பொழுது அங்கே வானவெளியிலே மனிதர்கள் போகும் பொழுது கீழே பார்ப்பார்னு சொன்னால் மிகவும் அழகாய் தோன்றக்கூடியது இதுதான், பூமி தான். தண்ணீர் உண்டு, நிலப்பரப்பு உண்டு, மலைகள் உண்டு, அதோடு கூட பச்சை கலரும் பச்சை நிறமும் அதோடு கூட நீல நிறமும் உள்ள அழகான உருண்டை, ரொம்ப அழகான ஒரு அழகாயிருக்கு. தேவன் அதை மிகவும் அழகாக சிருஷ்டித்திருக்கிறார். சமுத்திரம் எவ்வளவு இருக்கும்னு சொல்லி அவர் அதை ஒழுங்குபடுத்தினார். அந்த சமுத்திரம் கரையை கடவாதபடிக்கு எல்லையை குறித்திருக்கிறான் சொல்லி வேதம் சொல்கிறது. இங்கே சொல்லும் பொழுது அதை குடியிருக்கிறதுக்கான கூடாரமாக விரிக்கிறார். ஆனால் அது எப்படி இருந்தது? முதலிலே மனுஷன் குடியிருக்கத்தக்கதான ஒரு இடமாக அது இருக்கவில்லை. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தில் மேல் இருள் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பூமியை தான், வெறுமையாய் இருந்த பூமியை தான், ஒழுங்கில்லாமல் இருந்த பூமியை தான் தேவன் எப்படி உண்டாக்கினார்? இப்பொழுது நாம் பார்க்கிற ஒரு அழகான பூமியாக அதை உருவாக்குகிறார். 2 கொரிந்தியரிலே வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். எப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், புதிய படைப்பாக அவன் இருக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே வரும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வரும் பொழுது அவன் எப்படிப்பட்டவனாய் மாறுகிறானாம்? புது சிருஷ்டியாக மாறுகிறான். கொஞ்சம் இந்த 2வது ஆதியாகமம் முதல் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வைத்து இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்தால் இந்த 2 காரியம் அங்கே இருக்குது. ஒழுங்கின்மையும் வெறுமையும் இங்கே காணப்படுகிறது. அதோடு கூட ஆழத்தில் மேல் இருள் இருந்ததுன்னு சொல்லப்படும்.
அதான் பூமியை தேவன் அங்கே வாழத்தக்கதான ஒரு இடமாக மாற்றுவதற்கு முன்பதாக பூமியின் மேலே வெறும் தண்ணீர் மட்டுமே நின்று கொண்டிருந்தது. அந்த தண்ணீருக்கு மேலே இருள் மட்டும்தான் இருந்தது. அது ஒழுங்கில்லாமல் இருந்தது, மனுஷன் வாழத்தக்கதாக. அதோடு கூட வெறுமையாயும் இருந்தது. ஒரு மனுஷன் போய் ஒரு வீட்டில் குடியிருக்கணும்னா அது எப்படி இருக்கணும்? சில ஒழுங்குகள் எல்லாம் வேண்டும். எந்த இடம் இப்படி இருக்குன்னு சொல்லி. அதோடு கூட வெறுமையான ஒரு வீட்டிலையும் மனிதன் குடியிருக்க முடியாது. இருளான இடத்துல மனிதன் குடியிருக்க முடியாது. ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஏறக்குறைய இது போலதான் இருக்கிறது. ஒழுங்கில்லாமல் இருக்கிறது, வெறுமையாயிருக்கிறது, அதோடு கூட இருளோடு கூட இருக்கிறது. அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டு சொல்கிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். தேவன் அவனை அழகாக, அவனை புது சிருஷ்டியாக படைக்கிறவராக இருக்கிறார். இந்த 2ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்கள். 2வது வசனத்திலே பூமி எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அதற்கு மேலே தெய்வ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இவர் என்ன அங்கே செய்து கொண்டிருக்கிறார்? வெறுமை, ஒழுங்கில்லாத ஒரு சூழ்நிலை, இருள் இருந்தது. ஆனால் அங்கே யார் இருந்ததாம்? தெய்வ ஆவியானவர் அங்கே அசைவாடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அசைவாடுதல் என்று சொல்லும் பொழுது அங்கே நான் பலமுறை இங்கே சொல்லியிருக்கிறேன். அசைவாடுன்னு சொன்னால் கழுகானது அங்கே தன் குஞ்சுகளின் மேலே அசைவாடுமா. அதாவது கழுகு தன் குஞ்சுகளை மிக உயரமான இடத்திற்கு கொண்டு போய் அங்கே அதை கீழே விடும். பறக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது, கீழே விடும் பொழுது அது கீழே விழுந்து கொண்டே வரும். விழ 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 அது பறக்க கற்றுக்கொள்ளும். ஆனால் அந்த குஞ்சின் மேலே அந்த பருந்து அப்படியே அசைவாடி கொண்டே இருக்குமா. எதற்காக என்று சொன்னால், கீழே வந்து அது விழுந்து செத்து போகாதபடிக்கு கீழே வருகிற நேரத்தில் தன் சிறகுகளால் அதை தூக்கி கொண்டு போகும். இந்த வசனத்தை உபாகம் 32வது அதிகாரத்தில் வாசிக்க முடியும். உபாகம் 32வது அதிகாரத்தில் இதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உபாகமும் 32வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உபாகம் 32:11, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு கூட இருந்ததில்லை என்று சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆண்டவர் வழி நடத்தினாராம்? கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகளின் மேலே அசைவாடுகிறது போல, குஞ்சுகளை தன் செட்டைகளிலே சுமந்து கொண்டு போவது போல தேவன் இஸ்ரவேலை வழி நடத்தினாராம். அந்த அசைவாடுதல் என்ற பதம் அதுதான். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், ஆவியானவர் அந்த இருளின் மேலே, அந்த தண்ணீரின் மேலே என்ன பண்ணினாராம்? அசைவாடினார். என்ன பண்ணினார்? அப்பனா அவர் அங்கே இருக்கிறார். ஆவியானவர் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அவர் தான் மனுஷனுக்குள்ளே பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அவர் தான் அங்கே சிருஷ்டிப்பு 3வது வசனத்திலே ஆரம்பமாகிறது. முதலிலே தேவன் முதல் நாளில் என்ன செய்தார், 2வது நாளில் என்ன செய்தார், 3வது நாளில் என்ன செய்தார் சொல்லி 6 நாட்களிலே தேவன் இந்த பூமி எவ்வளவு அழகாக மாற்றினார் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்ன பண்ணி கொண்டிருந்தாராம்? ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். இன்றைக்கு ஆவியானவர் சொன்ன உடனே ஆடுகிறதுக்கு தான் அவர் என்று சொல்லி நினைக்கிறார். இல்லை, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர், புது சிருஷ்டியாக மாற்றுகிறவர் அவர்தான் ஆவியானவராக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் சொன்னால், மனிதனை அப்படியே மாற்றி அமைக்கிறவராக இருக்கிறார். அவர் தான் அந்த காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அப்படியே வெறுமையா இருக்கிறார்கள், இருள் நிறைந்ததா இருக்கிறது, ஒழுங்கில்லாமல் இருக்கிறது. இந்த மனுஷன் அதை ஒத்துக்கொள்ளும் பொழுது தேவன் அதை அவன் வாழ்க்கையில செயல்படுகிறவராக இருக்கிறார். வாசிக்கலாமா ஒரே ஒரு வசனம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் ஆவியானவர் என்ன செய்கிறார் என்பதை அங்கே கவனிக்க முடியும். ஆவியானவருடைய பணி புதிய ஏற்பாட்டிலே அவர் இந்த பூமியில என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறேன். 16வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் வந்து என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகத்தில் உள்ள மனிதர்களை, உலகம் என்று சொன்னால் இந்த பூமி உருண்டை அல்ல, உலகத்தில் இருக்கிற மனுஷனிடத்திலே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும்
நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். நான் போகிற வழி தவறு என்று சொல்கிறார். எது சரியான வழி என்பதை கற்றுக் கொடுக்கிறார். அதோடு கூட தொடர்ந்து பாவத்தில் போனால் மனிதனுக்கு தண்டனை உண்டு என்பதையும் உணர்த்துகிறார். இதான் ஆவியானவர் செய்கிற காரியம். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே பேசுவார் என்று சொன்னார். நான் ஆண்டவர் அறியாதவர்களுக்கு மட்டும் பேசவில்லை, நான் தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு நான் பேசுகிறேன். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார் என்று சொன்னால் அவருடைய நோக்கம் என்ன? ஆவியானவர் நம்மேலே அசைப்பாடுவார் என்று சொன்னால், நம்மோடு கூட அவர் இடைப்படுவார் என்று சொன்னால் அவருடைய விருப்பம் என்ன? அவர் என்ன செய்ய விரும்புகிறார் சொல்லி அர்த்தம், நம்மை மாற்ற விரும்புகிறார் என்று அவருடைய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளை குற்றம் சாட்டுவது அவருடைய நோக்கம் அல்ல. இங்கே கண்டித்து உணர்த்துவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டிப்பு என்று சொல்லும்போது குற்றம் சாட்டுதல் அல்ல, நீ மாற வேண்டும் என்று சொல்கிறார். சில காரியங்களை உணர்த்துகிறார். ஒரு மனிதன் தான் தவறு என்பதை, தான் செய்கிற காரியம் தவறு என்று உணரும் வரைக்கும் மாற்றம் வருகிறதுக்கு வாய்ப்பில்லை. அந்த உணர்வை யார் தான் கொண்டு வருகிறது? தேவன் கொண்டு, ஆவியானவர் நமக்குள்ளே செய்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நான் செய்கிறது சரி என்று தான் நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வசனத்தை நாம் கேட்கும் பொழுது, தேவன் நம்மோடு கூட பேசுவார் என்று சொன்னால் அவர் என்ன செய்ய விரும்புகிறார் அர்த்தம், நம்மை மாற்ற விரும்புகிறார். நம்ம இன்னும் ஒரு புதிய நிலைமைக்குள்ளாக, புதிய எல்லைகளுக்குள்ளாக நாம் கொண்டு போக விரும்புகிறார். அதுதான் அவர் செய்கிற காரியமாக காணப்படுகிறது. தேவன் அதை செய்கிறவராக இருக்கிறார். லூக்கா 18வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 18வது அதிகாரத்தில் 2 பேர் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறார்கள். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஆயக்காரன் சொன்னா வரி வசூலிக்கிறவன். பரிசேயன் வேதத்தை நன்றாய் கற்றவன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இவன் என்ன சொல்கிறான், நான் ரொம்ப நல்லவன் ஆண்டவரே, இவங்கள மாதிரியெல்லாம் மோசம் கிடையாது, நான் இது செய்கிறேன் அது செய்கிறேன். 12ஆம் வசனத்துல, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இவன் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறான். அவன் சொன்னது என்னன்னா, நான் நல்லா இருக்கிறேன் ஆண்டவரே, அவங்கள மாதிரியெல்லாம் நான் மோசம் இல்லை, நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் போகிறான். 13ஆம் வசனத்துல, ஆயக்காரன் தூரத்திலே நின்று, அது ஆலயத்துக்குள்ள கூட வர்றதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை, தூரத்திலே நின்று கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், வானத்தை கூட அவன் பார்க்க விரும்பல. ஏன் சொன்னா, தேவன் வானத்தில் இருக்கிறான்னு சொல்லி எண்ணினான். தன் மார்பிலே அடித்து கொண்டான். ஏன் சொன்னா, தான் பாவி என்பதை உணர்ந்ததுனால. அப்புறம் சொல்லுகிறான், தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். இவன் செய்தது என்ன? தேவனுடைய சமூகத்தில் கூட நான் போறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நினைத்தான். வானத்தை கூட பார்க்கறதுக்கு அவனுக்கு முடியல. மார்பில் அடிச்சுக்கிட்டான், வேதனைப்பட்டான். ஏன் வேதனைப்பட்டான்னா, அவன் சொல்றான், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, நான் ரொம்ப மோசம், எனக்கு இரக்கம் பாராட்டுங்கன்னு சொல்லுகிறான். அடுத்த வசனத்துல 14ஆம் வசனம், அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறான். ஆண்டவன் வாழ்க்கை பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார். இது அந்த மனுஷன் சொல்லல, ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார். அவன் கிடையாது, நல்லவன் சொன்னவன் கிடையாது, நான் பாவி என்று சொல்லி ஒத்துக்கொண்டவன், அதாவது என் வாழ்க்கை சரியில்லை என்று சொல்லி ஒத்துக்கொண்ட மனுஷனை அவன் மாற்றப்பட்டவனாக வீட்டுக்கு போனான். இந்த மாற்றம் எப்படி வந்தது? வரும் பொழுது பரிதாபமான நிலைமையில வருகிறான், ஆனால் போகும் பொழுதோ மாற்றப்பட்டவனாக போகிறான். ஏனென்று சொன்னால், தன் நிலைமையை அவன் உணர்ந்து தேவனிடத்திலே கெஞ்சுகிறான். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே மாற்றம் வேண்டும் என்று சொல்லி கெஞ்சின பொழுது ஆண்டு சொல்கிறான், அவன் மாற்றப்பட்டவனாக வீட்டுக்கு திரும்பி போகிறான். பாருங்களேன், ஆவியானவர் தான் அந்த நான் சரியில்லை என்பதை எனக்குள்ளே அந்த உணர்வை அவர் கொண்டு வருகிறார். தான் யோவான்ல வாசித்தோம். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நம்முடைய மனதிலே கண்டித்து உணர்த்துகிறான். போகிற வழி சரியில்லை, நீ மாற வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எந்த ஒரு மனுஷன் ஆமாண்டவரே நான் சரியில்லை, நான் மாற வேண்டும், என் வாழ்க்கையில என் மாற்றத்தை கொண்டு வரணும் சொல்லி கெஞ்சுகிறானோ, அவன் வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு வருகிறார்? தெய்வன் மாற்றத்தை கொண்டு வரும். நம்ம மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது. எந்த மாற்றத்தை வேண்டுமானால் சரி,
நீங்க இப்போ ஆண்டுடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் தேவை என்று சொன்னால் நீங்க ஆண்டிடத்துல உங்களை தாழ்த்த வேண்டும். இந்த 14 வசனம் கடைசியில பாத்தீங்கன்னா, ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அப்ப தேவனுடைய சமூகத்தில் நம்மை போய் தாழ்த்த வேண்டும். ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறேன், என்னை நீ மாற்றும் என்று சொன்னால் தேவன் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். அதனால்தான் அங்கே கொரிந்தியர்ல வாசித்தோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவன் வரும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுது? புது சிருஷ்டியாக மாறுகிறது. உலகம் எப்படி இருந்தது? வெறுமையாய் இருந்தது, ஒழுங்கில்லாமல் இருந்தது, இருளாய் இருந்தது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. ஒழுங்கில்லை, வெறுமை. ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறோம்? எதுக்காக இருக்கிறோம்? எங்க போக போறோம்? வாழ்க்கையில நிறைய சொத்து இருக்கலாம், ஆனா வாழ்க்கையில் என்ன இருக்குது? வெறுமை தான் இருக்கு. சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஆனால் இருள் தான் இருக்கிறது. ஆனா ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? அழகா மாற்றம் அடையுது. கிறிஸ்துவுக்குள்ள வருதுன்னா இந்த ஆலயத்துக்குள்ள வர்றதுனால மாறுகிறது இல்லை, தனிப்பட்ட நிலைமையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும் பொழுது, ஆமா ஆண்டவரே, நான் அப்படிதான் இருக்கிறேன், எனக்கு கிருபையாக என்ன பண்ணுங்க, மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம உள்ளம் திறந்து சொல்லும் பொழுது அவர் நம்மை அப்படியே மாற்றுகிறவராக இருக்கிறார். லூக்கா 18வது அதிகாரம் எடுத்துக்கலாமா? அதே அதிகாரத்திலே இருக்கிறது. அதே அதிகாரம் 41ஆம் வசனத்தை பாருங்களேன். அதாவது முன்னாடி இருந்து நான் வாசிக்க வேண்டும். 35ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஒரு சம்பவம் அது. அவர் எரியோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இதனென்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். இயேசு போறதை கேட்டவனே அவன் கூப்பிடுகிறான். 38 முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று மிகுந்த அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார்கள். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அவர் வந்த உடனே கேட்கிறார். அவன் குருடன், இவ்வளவு நாள் என்னதான் எடுத்துட்டு இருந்தான்? பிச்சை எடுத்து கொண்டு வந்தான். இப்ப தாவீதின் குமாரனே எனக்கு உதவுன்னு சொல்லி கேட்ட உடனே அவன் என்ன கூட நினைச்சு கேட்டிருக்கலாம், பிச்சை கேட்டிருக்கலாம். ஆண்டவரிடத்துல வந்த உடனே ஆண்டவர் என்ன கேள்வி கேட்கிறார்னா, எதுக்காக என்ன கூப்பிட்டாய்? உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லி கேட்டார். அவன் என்ன சொல்கிறான் பாருங்களேன், 41ஆம் வசனத்தில். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இவ்வளவு நாள் எல்லாத்துட்டும் என்னதான் கேட்டான்? காசு கேட்டான், பிச்சை கேட்டான். ஆனா ஏசாமிட்ட மட்டும் என்ன கேட்டான்? பார்வை கேட்டான். ஏன் கேட்டான்? அவரால் கொடுக்க முடியுன்றதை நம்பினான். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு ஏசாமிட்ட வந்து மக்கள் என்னதான் கேட்குறாங்க? மற்றவங்கள சொல்ல வேணாம், இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரத்தில் நம்ம எதை தான் கேட்குறோம்? பிச்சை தான் கேட்டுட்டு இருக்கோம். எனக்கு அது வேணும், இது வேணும், பிச்சை கேட்கிறோம். ஆனால் அந்த பிச்சைக்கு மேலே பெரிய ஆசீர்வாதத்தை அவர் நம்ம கொடுக்க ஆயத்தமா இருக்கு. ஆனால் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கிறார். உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும் பொழுது தேவன், இந்த உலகம் உங்களுக்கு எதை கொடுக்க முடியாதோ, எதை உங்களாலே பெற்றுக்கொள்ள முடியாது, காசு அவனால 10 பேர்கிட்ட இருந்து வாங்கிட முடியும், கண்ணு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அவனால உழைச்சு சம்பாதிக்க முடியும். ஆனா கண்ணை அவனுக்கு கொடுக்க யாருமே இல்லை. அவனுக்கு நல்லா தெரிஞ்சு இயேசுவானவர் பெரிய அற்புதங்களை செய்கிறார், செத்து போனவனை கூட உயிரோடு கூட எழுப்புகிறார், எனக்கு கண் பாறை அவரால் கொடுக்க முடியும் சொல்லி அவனுக்கு அறிந்தபடினாலே அவன் கேட்கிறான். ஆனா ஆண்டவர் ஒரு காரியம் கேட்கிறார், உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவனுக்கு கண்ணு வேணும்ன்றது தெரியும். ஆனால் அவர் கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நானும் நீங்களும் நம்மை தாழ்த்தி கேட்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறது, என் வாழ்க்கையில் நான் இன்னும் மாறணும், நான் இப்படி ஆக வேண்டும் என்று சொல்லி கேட்டால் அவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை அழகாக மாற்றுகிறவராக இருக்கிறார். ஏசாமி பக்கத்துல சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கும் பொழுது 2 கள்ளர்கள் தொங்கினாங்க. ஒரு கள்ளன் கேலி பண்ணனா ஆண்டவரை பார்த்து, இன்னொரு கள்ளன் என்ன கேட்டான்? லூக்கா 23வது அதிகாரம், அதே புத்தகம் 23வது அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 23:39. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன்,
நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான், கேலி பண்ணான். 40ஆம் வசனத்துல, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இது அவனுடைய தாழ்மையை காட்டுது இல்லையா? அவன் கேலி பண்ணுகிறான், எல்லாரும் கேலி பண்ணாங்க, அவனும் ஏசாமியை கேலி பண்ணான். ஆனா இவன் சொல்றான், நம்ம செஞ்சதுக்கு நல்லா அனுபவிக்கிறோம், நாம் அங்கே நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, 42ஆம் வசனத்துல, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். என்ன கேட்டான் அந்த இடத்துல? அவனுக்கு என்ன வேணும்? சிலுவையில இருந்து கூட அவனுக்கு இறங்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. சொல்லுகிறான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இவனை ஆண்டவர் இன்னொரு மனுஷனை கீழே இறக்கி விட்டுருந்தா அவன் என்ன செஞ்சிருப்பான்? போய் கூட்டாளிகளோடு கூட மறுபடியும் சேர்ந்திருப்பான். ஆனா இந்த மனுஷன் சொல்கிறான், எனக்கு எதுவுமே வேண்டாம், உலகம் யாருமே கொடுக்க முடியாத ஒன்று, உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது அடியேனை நான் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிறான். இன்னைக்கு முதல்ல நம்ம அந்த ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிய வேண்டும். அவர் உங்களுக்கு எனக்கு என்ன கொடுக்க முடியும் என்பதை அறிய வேண்டும். இரண்டாவது, எனக்கும் உங்களுக்கு என்ன வேணுன்றதையும் உணர வேண்டும். காசு பணம் போதுமா இன்றைக்கு, அல்லது வேறொன்று வேணுமா? இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை கொடுக்கதான் இந்த உலகத்திலே வந்தார். நம்மை ஒரு புது சிருஷ்டியாக மாற்ற இந்த உலகத்திலே வந்தார். அவர் இந்த பூமியை சிருஷ்டித்த பொழுதே அதை மிகவும் அழகாக வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். வெறுமையாய் ஒழுங்கில்லாமல் இருட்டாக இருந்த அந்த பூமியை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். 3ஆம் வசனத்தை பார்க்கலாமா? ஆதியாகமம் 1 அதிகாரம் 3வது வசனம். ஆண்டவர் முதல்ல எதை கொண்டு வருகிறார் என்பதை பாருங்கள். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சத்தை தான் ஆண்டவர் முதலாவதாக கொண்டு வருகிறார். வெளிச்சத்தினாலே என்ன பலன்? 4வது வசனத்தை பாருங்க. 4ஆம் வசனத்துல, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் அவர் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சம் வந்த பொழுது இருட்டது வெளிச்சம் எது என்பதை அவர் பிரித்து காட்டுகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வெளிச்சம் இல்லாத வரைக்கும் மனுஷன் எதிலே நடக்கிறான் என்பது அவனுக்கு தெரியும். எல்லாமே ரைட்டு தாங்க, இதுல என்னங்க தப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறான். எதுவுமே தவறாக தெரியவில்லை. மனிதனுக்கு சரியது தவறு என்பது தெரியாத ஒரு நிலைமை. ஆனா ஒரு மனிதனுடைய உள்ளத்துல தேவன் வெளிச்சத்தை கொண்டு வருவார் என்று சொன்னால் முதலிலே அவனுக்கு தெரிகிற ஒரு காரியம், இவ்வளவு நாள் எவ்வளவு பயங்கரமான கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் என்பதை உணர ஆரம்பிக்கிறான். எது தேவனுக்கு பிரியம் என்பதை அறிய ஆரம்பிக்கிறான், எது தேவனுக்கு பிரியம் இல்லை என்பதையும் அறிய ஆரம்பிக்கிறான். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம், ஏற்கனவே அந்த அதிகாரத்தை நாம் வாசித்தோம், ஆனால் அதில் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம், மன்னிக்கும் 4வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அது அவருடைய இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்தார். அந்த ஆதியிலே நடந்த காரியம் அது. இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிற வெளிச்சம் நம்முடைய இருதயத்திலே பிரகாசிக்க செய்கிறார். எது சரியான பாதை, எது தவறு என்பதை பிரித்து பார்க்கத்தக்கதாக, அசுத்தமானதை தொடாமல் இருக்கத்தக்கதாக என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை அவர் கொண்டு வருகிறார். அதான் தேவன் முதலாவதாக செய்கிற ஒரு காரியம். அதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அது செயல்படுகிறார். எது நல்லது, எது சரியான பாதை என்பதை முதலில் காட்டுகிறார். அப்பொழுது அந்த மனிதன் நம்முடைய வாழ்க்கையில, ஆம் நீ சொல்லுகிறதான் சரி, என் வாழ்க்கை சரியில்லை, ஆண்டவரே எனக்கு உதவுன்னு சொல்லி எந்த ஒரு மனுஷன் கேட்கிறானோ அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அந்த வெளிச்சத்தை உள்ளே கொண்டு வருகிறார். அந்த நாளிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது? மாற்றம் அடைகிறது. முதல் நாளிலே தேவன் வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். அந்த பூமியிலே அவ்வளவு நாள் இருட்டு இருந்தது, இப்பொழுது வெளிச்சம் வந்து விட்டது. தேவன் இன்னும் என்ன செய்கிறார் என்பதை பாருங்கள். சிருஷ்டிப்பின் சரித்திரம் நமக்கு நன்றாய் தெரியும்.
6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவதும் என்று சொன்னார். ஆகாய விரிவு என்று சொன்னால் இந்த அட்மாஸ்பியர், காற்று மண்டலத்தை அவர் உருவாக்குறார். ஏசாயாவில் வாசித்தோம், தேவன் பூமி என்னவாக்கினார்? குடியிருக்கக்கூடிய ஒரு கூடாரமாக மாற்றுகிறார். சந்திர மண்டலத்தில் ஏன் மனுஷன் வாழ முடியாது என்று சொன்னால், அங்கே காற்று மண்டலம் இல்லை, மனிதன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு அங்கே இல்லை. தேவன் இங்கே மனிதன் வாழத்தக்கதாக அதை அங்கே வான விரிவை அவர் உண்டாக்குகிறார். இதுதான் இந்த வான விரிவு. ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் போய்விடுவோம் என்று சொன்னா அங்கே என்ன இல்லை, காற்று இல்லை, மனுஷன் வாழ முடியாது. ஆனால் இந்த பூமியை மட்டும் மனுஷன் வாழத்தக்கதான ஒரு அழகான ஒரு பூமியாக உருவாக்குகிறார். உண்மையை சொல்ல வேண்டும் சொன்னால் அங்கே ஜீவனை கொண்டு வருகிறார். உயிர் வாழத்தக்கதான ஒரு இடத்தை அவர் உருவாக்குகிறார். முதல்ல வெளிச்சத்தை கொண்டு வருகிறார், அங்கே ஜீவனையும் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அதற்கு கீழே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தேவன் வெட்டாந்தரையை உண்டாக்குகிறார். பூமி எல்லாம் தண்ணி தான் இருந்துச்சு, இப்ப தண்ணீரை ஒரு பக்கமாய் சேர்த்து வெட்டாந்தரையை உண்டாக்குகிறார். வெட்டாந்தரையை உண்டாக்கி விட்டு அதுக்கப்புறம் எதை உண்டாக்குகிறார்? 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதிகளின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியை உருவாக்குகிறார், வெட்டாந்தரை உண்டாக்குகிறார். வெட்டாந்தரை வெறுமையா இருக்கிறது, அதில் எதை உண்டாக்குகிறார்? கனி மரங்களை உண்டாக்குகிறார், புல் பூண்டுகளை உண்டாக்குகிறார், எல்லா அழகான செடி கொடிகளை உண்டாக்குகிறார். பூமி எப்படி ஆயிடுச்சு? இப்ப அழகாக மாறிடுச்சு. வெறும் வெட்டாந்தரையா இருந்தால் அது எப்படி இருக்கும்? பாலைவனம் போல இருக்கும், அழகாக இருக்காது. ஆனால் தேவன் மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் மட்டுமல்ல, இந்த பூமியை அழகுபடுத்துகிறவராக இருக்கிறார். 13ஆம் வசனத்துக்கு ஒருவன் சொன்னா, அதுக்கு அடுத்த நாளிலே தேவன் சூரியன் சந்திரனை உண்டாக்குகிறார். 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. பின்பு தேவன் பகலுக்கு இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்கவும் கடவது என்றார். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு சொல்கிறார், அவைகள் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக இருக்க கடவுது என்று சொல்றார். ஒழுங்கு உண்டாக்குறார். காலையிலே விடுகிறது, மாலையிலே அப்படியே மங்குகிறது, இருட்டாக மாறுகிறது. ஒரு நாள் அங்கே பகல் நேரம், இரவு நேரம், 24 மணி நேரம் ஆன பொழுது ஒரு நாளாக மாறுகிறது. பின்பதாக அது ஒரு மாதமாக மாறுகிறது. இத்தனை நாட்கள் ஆனவனே ஒரு வருடமாக மாறுகிறது. காலங்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர். வெயில் காலம் உண்டு, மழைக்காலம் உண்டு, அப்படி காலங்களை ஏற்படுத்துகிறார். ஒழுங்கில்லாத ஒரு பூமியிலே ஒரு அழகான சில ஒழுங்குகளை ஆண்டவர் உண்டாக்குகிறார். மனுஷனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன இல்லை? ஒழுங்குதான் இல்லை, ஒரு டிசிப்ளினே இல்லை. மனசுக்கு வந்ததை விரும்பினதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறது. மற்றவங்க என்னெல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறான், ஒழுங்கு இல்லை. ஆனால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே வரும் பொழுது அவன் எப்படியாய் மாறுகிறான்? புது சிருஷ்டியாக மாறுகிறான். வெளிச்சத்தை கொண்டு வருகிறார், ஜீவனை கொண்டு வருகிறார். அங்கே அழகான முள்பூண்டுகளை அங்கே முளைப்பிக்க பண்ணுகிறார். பின்பதாக அங்கே அழகான ஒரு ஒழுங்குகளை கிரமங்களை இங்கே கொண்டு வருகிறார். இன்னும் கீழே பார்க்கும் பொழுது தண்ணீர் இருக்கிறது, சமுத்திரம் இருக்கிறது. சமுத்திரத்தில் என்னென்னலாம் உண்டாக்க முடியுமோ அதையெல்லாம் உண்டாக்குகிறார். 20ஆம் வசனத்தை பார்க்கலாம். 20ஆம் வசனம், பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது பிறப்பிக்க திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தின் தங்கள் ஜாதிகளின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லதென்று கண்டார். இப்ப வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகளையும் படைத்துட்டார், தண்ணீரில் நீந்தக்கூடிய மீன்களையும் படைக்கிறார், எல்லாத்தையும் நிரப்பிட்டார். முதல்ல பூமி எப்படி இருந்துச்சு? வெறுமையா இருந்துச்சு, ஒழுங்கில்லாமல் இருந்தது, வெறுமையா இருந்தது, இருளா இருந்தது. இருளை நீக்குகிறார், ஒழுங்குகளை ஏற்படுத்துகிறார், பூமியை நிரப்புகிறவராக இருக்கிறார். இதாங்க
புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக மாறுகிறான். இது நம்மளால செய்ய முடியாது. நம்ம உண்டாக்க முடியுமா இந்த பூமியை? ஆனால் தேவன் அதை உண்டாக்குகிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதே போல இன்றைக்கு கேவலமான ஒரு நிலைமையில் இருக்கிற மனிதனை எடுத்து ஒரு அழகான சிருஷ்டிப்பாக அவனை மாற்றுகிறவராக இருக்கிறார். மிருகங்களை படைக்கிறார். இன்னும் 6வது நாளிலே மனிதனை படைக்கிறார். மனிதன் இந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படியாய் செய்கிறார். ஆனால் இன்றைக்கு மனிதன் பாவத்தினாலே தன்னை கெடுத்துக் கொள்கிறான். மறுபடியும் தேவன் இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்து சொல்கிறார், நான் மீண்டும் அவனை எப்படி மாற்றப் போகிறேன்? ஒரு புது சிருஷ்டியாக மாற்றப் போகிறேன் சொல்கிறார். ஆனால் தேவன் அன்றைக்கு பூமியின் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஏன் அதை செய்தார்னு சொல்லி எனக்கு விளக்கம் தெரியவில்லை. ஏன் காத்து கொண்டிருந்தார், என்ன செய்து கொண்டிருந்தார் என்று சொன்னார். இன்றைக்கு ஒருவேளை மனிதனுக்குள்ளே தேவன் அசைவாடுவது போல பரிசுத்த ஆவியான இன்றைக்கு மனிதனுக்குள்ளே அசைவாடி காத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் மனிதனோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனோடு கூட தேவன் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரே நான் மாற வேண்டும், நான் குருடனாயிருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், நான் மாற வேண்டும், நான் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி யார் ஒருவர் இந்த ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அற்புதமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். அற்புதமான ஒரு தேவனை தான் நானும் நீங்களும் வணங்குகிறோம். அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். எத்தனையோ மனிதர்கள் இந்த பூமியிலே உண்டு. பேதுருவை சொல்லி பற்றி வாசிக்கும் போது அவன் படிப்பறிவில்லாதவன், பேதமை உள்ளவன். ஆனால் அவர்கள் யார் என்று சொன்னால் உலகத்தின் மக்கள் சொல்கிறார், உலகத்தை கலக்குகிறவர்களாக மாறினார். பயந்து போனவர்களை பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக தேவன் செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அது உண்மையா இருக்கிறது. இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷன் இந்த ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் வாழ்க்கையில மாற்ற வேண்டும் என்று சொல்லி கேட்டா அந்த வாழ்க்கையில தேவன் அற்புதமான மாற்றங்களை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஆனால் யாருடைய வாழ்க்கையில அதை செய்ய முடியும் என்று சொன்னால் யார் ஒருவர் தன்னை தாழ்த்துகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறார். ஒன்று நாம செய்ய முடியாது என்பதை உணர வேண்டும். 2 மனிதர்களை பார்த்தோம். ஒருவன் என்ன சொன்னான், நான் நல்லவன் என்று சொன்னான். அவனை மாற்ற முடிந்தது ஆண்டவராலே? அவன் மாற முடியவில்லை. அப்ப தன் நிலைமையிலே பரிதாபமாய் இருக்கிறோம் என்பதை ஒரு மனிதன் உணர வேண்டும். 2வதாக நான் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்ப வேண்டும். இந்த குருடனாயிருந்த மனுஷன் சொல்கிறான், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். அவனை வாழ்க்கையிலே பார்வையை கொடுக்கிறார். எந்த மனுஷனும் தேவனுடைய சமூகத்திலே வரும் பொழுது அவனை புறம்பே தள்ள மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறவராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இங்கே பரிசுத்தாவியானவரை பற்றி சொல்லும்போது விசுவாசிகளுக்கு அவர் சொல்லும்போது சொல்கிறார், சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வேண்டுமா? என்ன மாற்றம் வேண்டும்? ஒவ்வொரு நாளும் ஜெபத்திற்கு போகும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே போகும் பொழுது, ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது தேவன் ஒரு கேள்வி கேட்பார், உனக்கு என்ன வேண்டும்? என்ன கேட்கிறோம்? எதை விரும்புகிறோம்? நிச்சயமாக ஆண்டவர் அதை தான் தருவார். அப்ப நாம் விரும்புகிற காரியம் சரியானதாக இருக்கிற ஆண்டத்திலே போய் இந்த ஆயக்காரன் பரிசேயனை போல நாம் நல்லவர்களாக ஜெபத்தில் நம்மை காட்டுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட வாய்ப்பே இல்லை. ஆனால் நம்முடைய நிலைமையை உணர்ந்து நான் இப்படி மாற வேண்டும், இப்படியாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டத்தில் சொல்வோம் என்று சொன்னால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்றுவார். ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடலாமா? ஒரு நிமிஷம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக கண்டிச்சுக்கிறோம். இந்த மாலையில் எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்காக கண்டிச்சுக்கிறோம். நீர் அற்புதர் என்று சொல்லி நாங்கள் பாடினோம், சாட்சிகளை கேட்டோம். ஒரு சிலருடைய வாழ்க்கையில மட்டுமல்ல, யாரும் இடத்துல வந்தாலும் அவருடைய எல்லாருடைய வாழ்க்கையை நீர் அற்புதமாய் மாற்றுகிறவராயிருக்கிறீர். ஒன்றுமில்லாததிலிருந்து வானத்தையும் பூமி உண்டாக்கினீர். ஒழுங்கில்லாத வெறுமையான இருள் நிறைந்த அந்த பூமியை ஒரு அழகான பூமியாக மாற்றினீர். இன்றைக்கும் மனிதனை பார்த்து கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது புது சிருஷ்டியாக அவன் மாற முடியும் என்று சொல்லி ஆண்டவரை நீர் சொல்லுகிறீர். உம்மிடத்தில் வரும்படியாக அழைக்கிறீர். வருகிற ஒருவனையும் நீர் புறம்பை தள்ளுவதும் இல்லை. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ குறைவுகள் இருக்கிறது. நாங்கள் அதை பார்த்து ஒத்துக்கொண்டு எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி எங்களை மாற்றும் என்று சொல்லி நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் நல்லவர்கள் என்று சொல்லி, நாங்கள் யோக்கியர்கள் என்று சொல்லி, நாங்கள் சரியாயிருக்கிறோம் என்று சொல்லி எங்களே நாங்கள் ஏமாற்றி விடாதபடிக்கு உம்மாலே நாங்கள் மாற்றப்படத்தக்கதாக எங்களை தாழ்த்த எங்களுக்கு மனம் தாரும். இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி கருத்தில் கொடுக்கிறோம். விசுவாசிகளும் உள்ள இதுவரைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் ஆண்டவரே
உம்முடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி ஒரு அற்புதமான ஒரு சிருஷ்டியாக நீர் உருவாக்குற ஒரு புது சிருஷ்டியாக நான் மாற்றப்பட கிருபை தாரும். இந்த வார்த்தைகளை எங்கள் தொடர்ந்து பிரயோஜனமாக இருக்கிற நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் எங்கள் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.